ஹாய் கைஸ், இந்த வீக்கெண்டில் வெட்டியாக இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாச்சும் போகலான்னு நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் சென்னை வண்டர்லா. இங்கே நார்மல் டேயில் போனாலே எல்லா ரைடையும் கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வீக்கெண்டில் உஷாராக ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். உள்ளே பார்த்தா எல்லா ரைடுமே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் லைன் தனிடா போன மரியாதை மட்டும் பாரு. ஃபாஸ்ட் ட்ராக்லேயும் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம் நிற்கிது. சரி, ஃபாஸ்ட் ட்ராக் விட ரைடை பார்த்தா எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஏமாந்துட்டோம்டா. 25% தான் அனுப்புவாங்களாம். அதுக்கு தான் ஸ்கிப் 75% ஆஃப் த கியூ நோட்டான். அதுக்கு தான் ஆளுங்க 25% தான் உள்ள அனுப்புவாங்க. புரியல, இதிலே போட்டிருக்காண்டா படி. நிறைய பேர் விட்டுருக்காங்கடா. 10ல் 3 பேர் விடுறாங்க போல. கீழே ஏதோ இப்போதான் ஏதோ உள்ள சுறா. என்ன தான் கூட்டத்தில் வெயிட் பண்ணாலும் ரைடு ஆரம்பித்தோன்னா எல்லாம் மறந்துடுச்சு. இன்னும் ஓரமாக போயிருக்கணுமா? நான் தான் சொன்னேன் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சிருச்சு ரைட் தான் கற்றுறேன். ஒரு ரைடு முடிக்கிறதுக்கே எங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கங்கே இந்த மாதிரி எல்லோ கலரில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இது நல்லாயிருக்கு. வீக் டே தான் லாபம் போல. இப்போ ஃபாஸ்டேகில் வந்து வெயிட் பண்ணுறோம். மச்சான் இவ்வளோ கூட வெயிட் பண்ணாமல் எப்படி போக முடியும்? அங்கே பாரு எவ்வளோ கூட்டம் ஃபாஸ்டேக் இவ்வளோ தான். இந்த ரைடுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வேலைக்காகன்னு சொல்லி நாங்கள் மொத்தமாக வாட்டர் ரைடு பக்கம் போயிட்டோம். 4 மணி வரைக்கும் வாட்டர் ரைடில் இருந்துட்டோம். மீதி இருக்கிற டைமில் எங்களால் மற்ற ரைடு முடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வந்து. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? ட்ராப் லோப்பு, வர்டிகல் ஃபாலு, வேவி ஃபால், அண்டர் ஸ்பிளாஷ் எல்லாமே முடிச்சிட்டோம். வாட்டர் ரைட்ஸ் ஃபுல்லாக மஜா பண்ணிட்டோம். நான் கேமரா எடுத்துன்னு போல. வேறு என்ன இருக்குது? 20 நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் ரைடு முடித்த உடனே நாங்கள் இந்த ஸ்லோவாக மூவ் ஆகிற ஸ்கை ரைடில் ஏறி உட்காந்துட்டோம். இதில் உட்காந்து இன்னும் என்னென்ன ரைடெலாம் மிச்சம் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் முடிக்க முடியுமான்ற ஒரு கேள்வியோடு இருந்தோம். டேஞ்சோரா போனோம். ஸ்கை ரைடு முடித்த உடனே நாங்கள் பெரிய ரைடான டேஞ்சராவுக்கு போயிட்டோம். அங்கே கேமரா எடுக்க அலோவ் பண்ணல. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். கலங்கி போய் வருகிற தருணம். ரெக்கார்டு எடுக்க விட ஆனால் கலங்கி போச்சுடா தலையெல்லாம். என்ன சுத்து. ரெக்கார்டு அலௌடு இல்லை, காலியாக தான் இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டும் அலௌடு இல்லை. செகண்ட் ரவுண்ட் 30 மினிட்ஸ் மேலே தான் அலௌடு. காலியாக இருந்தாலும் விட மாட்டானுங்க. ஃபாஸ்டாகனா 30 மினிட்ஸ் அப்புறம் தான் இன்னொரு ரைடா. அப்புறம் எதுக்குடா ஃபாஸ்டாக்? எது போகலாம்? ஆமாடா, அதுவும் கரெக்டாக தான். நம்ம பாடி தாங்காது. உடனே போகலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் டேஞ்சரா வர்த்து. வண்டர்ல வரணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். மேலே ஏறுறோம். ட்ராப் ஜோன். என்னடா விழுகுது? ஜோன் 2 ஏதோ விழுகுது. இப்போதான்டா தூக்கி போடுது. ஆட்டு பத்தடா என்னடா இப்படி ஆட்டுது. நல்லா 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்குது. ஈவினிங் மேலே ஆரம்பித்தாலும் எங்களால் எல்லா ரைடையுமே முடிக்க முடிகிற அளவுக்கு கூட்டம் ரொம்ப காலியாக இருந்துச்சு. அதுவும் ஃபாஸ்ட் ட்ராக்கில் வெயிட்டிங்கே இல்லாமல் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணோம். செகண்ட் வர்த்தியஸ்ட் ரைடு போனோம். ஸ்கைவீல். எத்தனை மாடி? 14 ஃப்ளோர். கட்டு 14 தான். 14வது மாடி. நார்மலாக நம்ம போகிற ராட்டினம் தரையில் இருக்கும். இது 14வது மாடி உயரத்துக்கு மேலே ராட்டினம் வச்சுருக்காங்க. பயமாக இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை, சேஃபாக இருக்குது. டேஞ்சராகவே குட்டியாக தெரியுதுன்னா அந்தளவுக்கு பெரிய ரைடு. நம்ம தான் அது விவசாய நிலங்கள்னு நினைக்கிறேன். அதான் நினச்சி தான் இதை போட்டிருக்காங்க. அந்த பாலையை ஒன்று அடிச்சுட்டாங்க. பயமா இருக்கா இது உனக்கு? அவனை ஏன்டா பிடிச்சிக்கிட்டு இருக்க? பயமாண்டா. இப்ப நான் பாரு ஹைட்டை ஏன்டா பாக்குறேன். காரை பாரு, உன் கார் தெரியுதா? அதெல்லாம் பார்த்தா தானே. நாங்க அடுத்த ரவுண்டு போறோம் ப்ரோ. ஒரு வழியா வண்டர்லா க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லா ரைடும் முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு டே வெல் ஸ்பெண்ட். மேவரிக் இன்னும் முடிக்கல. மேவரிக்கை தவிர எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை அடுத்து போகிறோம். நீங்களும் வண்டர்லா போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்துகிட்டு போங்க. ஆஃபரில் எல்லா ரைட்ஸுமே ஈவினிங்கில் நீங்கள் போனால் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். அந்தளவுக்கு காலியாக இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து பஸ்ஸஸ் டேரெக்டாக இருக்குது. அதையும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.